வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். திருகோணமலை கடற்கரையில் இரவோடு இரவாக ஒரு பௌத்த கட்டிடம் எழுப்புவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த பகுதியில் பதற்றம். தமிழீழ கோரிக்கைகளை முன்வைக்கும் புலம்பெயர் அமைப்புகளோடு தமக்கு எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவிப்பு. பெருந்தோட்ட மக்களுக்கு வழங்கப்பட உள்ள 200 ரூபாய் சம்பள உயர்வுக்கு எதிராக எதிர்க்கட்சியினர் தெரிவித்து வரும் மாறுபட்ட கருத்துக்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம். தாஜுதீன் கொலை வழக்கின் சாட்சியங்களை மறுத்தவர் தற்போது ஜனாதிபதியின் ஆலோசகராக இருப்பதால் அரசாங்கம் உண்மையான கொலையாளிகளை கைது செய்யாது. முஜிபுர் ரஹ்மான் குற்றச்சாட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். திருகோணமலை கடற்கரை ஓரத்தில் இரவோடு இரவாக ஒரு பௌத்த கட்டிடம் எழுப்புவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த பகுதியில் சிறிய பதற்றம் நிலவியது. திருகோணமலை பிரெட்ரிக் கோட்டை டச்பே கடற்கரைக்கு அருகாமையில் உள்ள ஸ்ரீ சம்புத்து ஜயந்த போதி ரஜமகா விகாரையின் வளாகத்திற்குள் தேவையான அனுமதிகள் பெறப்படாமல் ஒரு பிக்கு தலைமையில் சட்டவிரோத கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. இதை பரிசோதனை செய்ய சென்று கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்கள அதிகாரிகளும் ஊடகவியலாளர்களும் அங்கு அச்சுறுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டனர். நேற்று இரவு அந்த இடத்தில் பெயர் பலகை நிறுவப்பட்டதோடு கட்டுமான பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டு வேலைகள் தொடங்கப்பட்டன. இந்த சட்டவிரோத கட்டுமானம் குறித்து கடற்கரையோர பாதுகாப்பு மற்றும் வள முகாமைத்துவ திணைக்களம் இன்று திருகோணமலை துறைமுக போலீசில் முறைப்பாடு செய்துள்ளது. முறைப்பாட்டை தொடர்ந்து குறித்த கட்டுமான பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதோடு இதற்கான வழக்கை போலீசார் நீதிமன்றத்தில் தொடர்ந்துள்ளனர். தமிழீழ கோரிக்கைகளை முன்வைக்கும் புலம்பெயர் அமைப்புகளோடு தமக்கு எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தென்னிலங்கையில் வெளிவந்த ஒரு வாரகிருதி பத்திரிகைக்கு வழங்கிய செவியொன்றின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். புலம்பெயர் தமிழர்களை தம்மை வழிநடத்துகின்றார்களா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அர்ஜுனா எம்பி, ஆம், அது உண்மை. ஆனால் புலம்பெயராக உள்ள அமைப்புகள் சுமார் 20, அவற்றில் சில இன்னமும் தமிழீழ கோரிக்கையை முன்வைக்கின்றன. உதாரணமாக ருத்னகுமாரன் போன்றவர்கள். நான் அந்த வகையானவர்களுடன் தொடர்பு வைத்திருக்கவில்லை. நாடாளுமன்றத்தில் இருக்கும் சிலரை காண்பது போலவே அவர்களையும் தான் பார்க்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார். அதேவேளை இந்த நாட்டில் மக்களுக்கு அரசியல் தலைவர்களுக்கு உறுதியான கொள்கைகள் இல்லை என்றும் அவர் விமர்சித்தார். ஈழப்போரின் போது ராணுவத்தினர் மோசமான செயல்பாடுகளில் ஈடுபட்டதாக சிலர் கூறினாலும் ஸ்ரீலங்கா ராணுவத்தில் இருந்து 100% பேரும் அத்தகைய செயல்களில் ஈடுபடவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் தேசிய தலைவர் கடவுள் எனவும் அவர் தனது செபியில் தெரிவித்துள்ளார். எமது அரசியல் கொள்கை எவ்வளவு பலமானது என்பதை எதிரணியில் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற 4 தலைவர்கள் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததுதான் நிரூபிக்கின்றது என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறிய போது, கடந்த காலங்களில் பதவிகள் மற்றும் சலுகைகள் வழங்கி ஆதரவான வாக்குகள் பெறப்பட்டன. ஆனால் இம்முறை நாம் தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வை வழங்கியதன் மூலம் மலையக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றுள்ளோம். இந்த வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டணி கட்சியான தமிழ் முற்போக்கு கூட்டணி எம்பிக்களான மனோ கணேசன், பழனி திகாம்பரம், ராதாகிருஷ்ணன் ஆகியோரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமானம் ஆதரவாக வாக்களித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெருந்தோட்ட மக்களுக்கு வழங்கப்பட உள்ள 200 ரூபாய் சம்பள உயர்வுக்கு எதிராக எதிர்க்கட்சியினர் தெரிவித்து வரும் மாறுபட்ட கருத்துக்களை கண்டித்து இன்று பொகவந்தலாவு மற்றும் மஸ்கலிய தோட்டங்களில் தோட்ட தொழிலாளர்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 2026ஆம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்தில் தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த ஊதியத்தை உயர்த்துவதற்கான தீர்மானத்தை அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஆனால் அரசாங்கம் வழங்க உள்ள இந்த 200 ரூபாய் கொடுப்பனவு சட்டவிரோதமானது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து அதனை தடுக்க எதிர்க்கட்சியினர் முயற்சிக்கின்றார்கள் என்று கூறி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த போராட்டம் நடைபெற்றது. பொகவந்தலாவ நகரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது தோட்ட தொழிலாளர்கள் ஒரு சவப்பட்டியை ஏந்தி ஊர்வலமாக சென்றதோடு எதிர்க்கட்சியினரை சேர்ந்த சிலரின் புகைப்படங்கள் மற்றும் உருவ பொம்மைகளையும் எரித்தனர். மேலும் எதிர்ப்பு வாசகங்கள் கொண்ட பதாதைகளை ஏந்தியபடி கோஷங்களை எழுப்பி கவன ஈர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் கலந்து கொண்ட தொழிலாளர்கள் தெரிவிக்கையில், அரச நிதியை மோசடியை செய்து நாட்டை திவாலாக்கியவர்களை இன்று பெருந்தோட்ட மக்களுக்கான சம்பள உயர்வை எதிர்க்கின்றார்கள். வரலாற்றில் ஒருபோதும் போராட்டங்கள் அல்லது வேலை நிறுத்தங்கள் நடத்தப்படாமல் தற்போதைய அரசாங்கம் சம்பள உயர்வை வழங்க முன்வந்துள்ளது. இதற்கு எதிராக கருத்து தெரிவிப்பதற்கோ எதிர்ப்பதற்கோ தகுதியற்றவர்களை எதிர்க்கட்சியினர் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். நாட்டில் அனைத்து பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் போதைப்பொருள் தடுப்பு குழுக்களை அமைக்க சுற்றறிக்கை வெளியிடப்பட உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். களுத்துறை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றிருந்த நிகழ்வொன்றில் உரையாற்றியவர் இந்த சுற்றறிக்கை இன்று திங்கட்கிழமை கல்வி செயலாளர் மூலம் வெளியிடப்படும் என்று கூறினார். அதேபோல் அமைச்சுக்கள், திணைக்களங்கள் மற்றும் அனைத்து அரச நிறுவனங்களிலும் போதைப்பொருள் தடுப்பு குழுக்களை அமைக்கும் சுற்றறிக்கைகள் அரச நிர்வாக செயலாளர் மூலம் அறிவிக்கப்படும். அரசு சாரா நிறுவனங்களிலும் இப்படிப்பட்ட குழுக்களை அமைக்க ஜனாதிபதியின் செயலாளர் மூலம் சமூக வலுவூட்டல் அமைச்சின் செயலாளருக்கு சுற்றறிக்கை வெளியிட அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
போதைப்பொருள் ஒழிப்புக்கான தேசிய நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாக அரசு நிறுவனங்களில் தேசிய அணிகளை அமைக்கும் திட்டத்துடன் இணைந்த இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. மேலும் 1-8-1-8 அழைப்பு இலக்கத்தோடு செயல்படும் தேசிய போதைப்பொருள் சபையின் அலுவலகம் வரும் 22ஆம் தேதி டொரிங்டனில் திறக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். போதைப்பொருள் பிரச்சனையின் தீவிரத்தை குறிப்பிடும் அவர், இது சமூகத்திற்கு பெரும் அழிவை ஏற்படுத்தி வருவதாகவும் அதை முற்றிலும் அகற்ற வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடாக உள்ளதாகவும் கூறினார். நுகேகொடையில் நடைபெறவுள்ள எதிர்வரும் 21ஆம் தேதி பேரணியை பற்றிய மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டார பெபிலியான புராண ரஜமகா விகாரையில் ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தார். அதில் அவர் மேலும் கூறுகையில், திசையாட்டிய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்த முக்கிய பங்களிப்பு வெளிநாட்டு தொழிலாளர்களிடம் உள்ளது. அவர்கள் அனுப்பும் பண பரிமாற்றங்கள் நாட்டின் டாலர் கையிருப்புகளை வலுப்படுத்தும் முக்கிய ஆதாரம். தேர்தலில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் தனது சொந்த செலவில் விமான டிக்கெட் வாங்கி விடுமுறை எடுத்து வாக்களித்தனர். ஆனால் கடந்த ஒரு வருடம் கடந்தும் 2026 வரவு செலவு திட்டத்தில் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான வாக்குரிமை, ஓய்வூதிய திட்டம், சம்பளம் மற்றும் சிரமங்களை சமாளிக்கும் எந்த ஒதுக்கீடும் இடம்பெறவில்லை. 1.8 மில்லியன் பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு 2 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒரு தொழிலாளிக்கு மட்டுமே 1100 ரூபாய் ஒதுக்கப்பட்டு இது போதாத அளவு என்று அவர் விமர்சித்தார். மேலும் தூதரகங்கள் மூலம் வாக்களிக்கும் உரிமைகள் மற்றும் சம்பள பிரச்சனைகள், துன்புறுத்தல்களுக்கு எதிராக அரசு நடவடிக்கைகள் எடுக்கவில்லை. வரவு செலவு திட்டத்தில் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான சுங்கவரி சலுகைகள் மறக்கப்பட்டுள்ளதையும், புதிய சுற்றறிக்கைகள் மூலம் அவர்கள் இலங்கைக்கு கொண்டுவரும் பொருட்களை தடை செய்யப்பட்டுள்ளதையும் அவர் கண்டனமாக கூறினார். இந்த சூழ்நிலையில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்ற கனவுகளுடன் வாழ நினைத்திருந்த போதிலும் அரசாங்கத்தின் நடவடிக்கையால் துயரத்தில் உள்ளார்கள் என்றும் அரசின் நடவடிக்கைகளை பொய் பேசும் தலைவரின் செயலாகவும் அவர் விமர்சித்திருந்தார். தாஜுதீன் கொலை வழக்கில் சாட்சியங்களை மறைத்தவர் தற்போது ஜனாதிபதியின் ஆலோசகராக இருப்பதால் இந்த அரசாங்கம் ஒருபோதும் உண்மையான கொலையாளிகளை கைது செய்யாது என்று முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். 2026 வரவு செலவு திட்டத்திற்கான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றிய போது, தாஜுதீன் கொல்லப்பட்ட நாளில் அரரி மாளிகையிலிருந்து நாராயண்பேட்டை போலீஸ் பொறுப்பதிகாரி மற்றும் போலீஸ் மா அதிபர் அனுர சேனநாயக்கவுக்கு 60 தொலைபேசி அழைப்புகள் சென்றிருப்பதாக குறிப்பிட்டார். இந்த அழைப்புகள் எந்த பிரிவிலிருந்து என கண்டறிய இயலாமல் இருந்த போதிலும் தற்போது ஜனாதிபதியின் டிஜிட்டல் ஆலோசகராக உள்ள நபரின் நிறுவனம் அதனை கண்டறிய முடியும் திறனுடையது என்றும், ஆனால் அவர் அதை செய்யாமல் தாமதப்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டினார். அவ்வாறு சாட்சிகள் மற்றும் முக்கிய தகவல்கள் மறைக்கப்பட்டதால் தாஜுதீன் வழக்கு நீண்டு கொண்டே சென்றதாகவும், இன்று அதே நபர் ஜனாதிபதியின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருப்பதால் இந்த அரசு கொலையாளிகளை பிடிக்காது என்றும் அவர் தெரிவித்தார். முடிந்தால் உண்மையான கொலையாளிகளை கண்டுபிடித்து காட்டுங்கள் என்றும் அவர் சவால் விடுத்துள்ளார். மேலும் அரசு தொண்டு பணியாளர்கள் என்ற பெயரில் ஆலோசகர்களை நியமித்தாலும் அவர்களுக்கு பதவிக்கு பதிலாக வேறு பலன்களை பெறுகின்றார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். நல்லாட்சியை வாக்குறுதி அளித்த அரசாங்கம் என்ற சந்தர்ப்பவாத அரசியலில் ஈடுபட்டுள்ளதாகவும், முன்பு முஸ்லிம் சடல எரிப்பு கொள்கையை ஆதரித்து அனில் ஜெயசிங்கவை தற்போது சுகாதார அமைச்சின் செயலாளராக நியமித்திருப்பதையும் அவர் விமர்சித்துள்ளார். மேலும் விசாரணையின்றி விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பான தெரிவுக்குழு அமைப்பில் சபாநாயகர் மௌனமாக இருப்பதையும், இதில் தொடர்புடைய சுங்க அதிகாரிகளுக்கு சேவை நீட்டிப்பு வழங்கப்பட்ட போதும் விமல் ரத்நாயக்க பதவி நீக்கப்பட்டதையும் அவர் கேள்வி எழுப்பினார். அரசாங்கம் பல்வேறு நாடுகளோடு செய்த ஒப்பந்தங்களை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துவதில்லை என்று மக்கள் போராட்ட இயக்கத்தின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வசந்த முதலிகை தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு வழங்கிய கருத்தில் அரசாங்கம் ஆட்சியில் இருந்து ஒரு வருடம் கடந்துள்ளது. அந்த காலத்தில் இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளோடு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது. ஆனால் இந்த ஒப்பந்தங்கள் மக்களுக்கு விளக்கம் அளிக்கப்படவில்லை என்பதே முக்கிய பிரச்சனை. கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி இந்தியாவுடன் 7 ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதையும், மறுநாள் ஜப்பானுடன் பாதுகாப்பு ஒப்பந்தம் எட்டப்பட்டதையும் மக்களிடமிருந்து மறைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அதே போன்று அமெரிக்காவுடன் ராணுவ பாதுகாப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தமும் மக்களிடம் வெளிப்படுத்தப்படாமல் கையெழுத்திடப்பட்டுள்ளது. மக்களின் ஒப்புதல் இல்லாமல் இந்த நாடுகளோடு செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் ஜனநாயக விரோதமாகும் என்றும் அவற்றை உடனடியாக ரத்து செய்ய அரசாங்கத்திற்கு வலியுறுத்துகிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.